சித்தர் பூமி. வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இன்றைக்கி அகம்பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பின்புலமாக வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நிகழ்வு பேசுவோம். அகம்பாவம் அப்படின்றத நம்ம நார்மலாக புரிஞ்சுக்கிறது வேறு, ஆனால் உண்மையிலேயே அதுக்கு அர்த்தங்கள் வேறு வேறு இருக்குது. அது வேறு கோணத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் திமிராக பேசுனா அது அகம்பாவத்தோடு பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஒரு இயல்பாக நடைமுறையில் இருக்கிற நிகழ்வு. ஆனால் நான் தான் எல்லாம் நடத்துகிறேன் அப்படின்னு நான் என்னை பற்றி நானே நினைத்து கொள்வது தான் அகம்பாவம். அது நல்லது என்னை பற்றி நினச்சாலும் அது அகம்பாவம், கெட்டதாக என்னை பற்றி நானே தாழ்வாக நினச்சிக்கிட்டாலும் அதுவும் அகம்பாவம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? அகம் பாவம், அகம்னா உள்ளன்னு அர்த்தம், பாவம்னா நடிப்பு அப்படின்னு அர்த்தம். நான் அப்படி உள்ள என்ன நானே நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ அது உள்ளே இருக்க நினைவு தானே, இப்போ வெளியில் நடந்துக்கிறது இல்லையா? நம்ம உள்ளே நினைக்கிறதுனால தான் வெளியில் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி தான் அதனுடைய அர்த்தம். நிறைய நேரத்தில் வெளியில் காட்டிக்க மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளார நம்ம நம்புவோம் நாம் தான் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு உதாரணம் சொல்லி அதை புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். ராமர் வாலியை மறைந்து இருந்து தாக்கினார் அப்படிங்கிற தகவல் எல்லாருக்கும் தெரியும். ராமாயணம் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு நேரடியாக தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 8 மரங்களை கடந்து அதுக்கப்புறம் நிற்கிற வாலியை அந்த அம்பு போய் தாக்கணும். இதுதான் அந்த கதையினுடைய அம்சம். சரிங்களா? இப்போ நான் அம்பு, ராமர் தான் என்னை எய்பவர். இப்போ ராமரனுடைய அம்புரா துணியில் 1000 அம்புகள் இருக்குது. எத்தனையோ அம்புகள் இருக்குது, கணக்கில் அடங்க அம்புகள் இருக்குது. எப்போ என்ன அம்பு என்னை எடுத்தாரோ அப்பயே நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா என்னை தேர்ந்தெடுத்தது யார்? ராமர். கரெக்டாக? அவருடைய அந்த செயல் அப்பயே ஜெயிச்சிடும். இது முதல்ல தெரியணும். இது ஏதோ நான் கூறாக இருக்கிறனால தான் நான் இந்த இலக்கை போய் அடையிறேன் அப்படிங்கிற நினப்பு தான் இங்கே பிரச்சனை. இதுக்கு வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் ஆழ்ந்து திரும்ப திரும்ப யோசிச்சு பாருங்கள். இந்த அம்பு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நினைக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த ராமர் விட்ட மாதிரிலாம் நான் போகக்கூடாது, இந்த 8 மரத்தையும் கொஞ்சம் ஜிக்ஜாக்காக போய் இலக்கை போய் அடைச்சிட்றேன் அப்படின்னு நினைக்குமா? நினைக்காது. சரிங்களா? இல்லை கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை இருக்கிற அம்பு, நான் கூறு சரியாக இல்லை, எனக்கு இந்த 3 மரம் தாண்டி 4வது மரம் தாண்டும்போது இந்த மழுங்கி போன கூறு அதனால் ஸ்ட்ரக்காகி நின்றுடுமா அப்படின்னு யோசிக்குமா? யோசிக்காது. இல்லை இந்த ராமர் விடுற வேகம் சரியாக இருக்குமா? போதுமான அளவுக்கு வேகத்தில் போகலன்னா எங்கேயாவது பாதையில் நின்றுடுவேனா அப்படின்னு இந்த இலக்கை பற்றி கேள்வி கேட்குமா? கேட்காது. இதெல்லாம் யாருடைய வேலை? ராமருடைய வேலை. ராமர் தேர்ந்தெடுத்துட்டார்னாலே அவருக்கு தெரியும் எது கூரான அம்பு, இந்த வேலைக்கு எது பொருந்தும், எந்த தூரத்தில் அடிக்கணும், எவ்வளோ வேகத்தில் அதை கடக்கணும், எவ்வளோ தூரத்தில் கூராக இருக்கணும் அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாம் ராமருடைய வேலை, என்னுடைய வேலை இல்லை. அப்போ இலக்குன்னு ஒன்று கொடுத்தாச்சு. என்னுடைய இலக்கு, வாழ்க்கையினுடைய இலக்கு இது, என்னுடைய பயணம் இது அப்படின்னு தெளிவாயிடுச்சுன்னா விட்ட மாதிரி போயிட்டே இருக்கணும். அதில் வர அனுபவங்கள் ராமனுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே போனோன்னா எனக்கும் அந்த செயலுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. இந்த பல்பு நினச்சிக்குது நானே தான் எரியிறேன், அதனால தான் பிரகாசமாக இருக்குன்னு. இது எவ்வளோ பெரிய கற்பனை. இந்த கரண்ட்டுன்ற அந்த இறை சக்தி பல்புக்குள்ளார போகலன்னா பல்பு எரியாது. அதே இறை சக்தி ஃபேனுக்குள்ளார போனால் ஒரு ஃபேனை சுற்றுது. இப்போ ஃபேன் தானாக தான் நான் தான் இந்த மனுஷனுக்கு காற்று கொடுக்குறேன் அப்படின்னு அகம்பாவத்தோடு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி தான் பல செயல்கள் எல்லாம் நான் தான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறோம். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நம்ம சரியாக செயல்படுறதும், மற்ற விஷயங்களை கடவுள்கிட்ட விடுறதும், எது விடணும் எது என் பொறுப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடமே தேவைப்படுது. வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. உங்கள் வாழ்க்கையை உங்கள் பொறுப்பில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.